தமிழக வெற்றி கழகத்துடைய ஆண்டு விழா நிகழ்ச்சி நாளை காலை நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சி 10 மணியிலிருந்து 1 மணி வரை, அதாவது காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை நடைபெறும் என கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி கட்சி தொடங்கி 1 ஆண்டு நிறைவடைந்து 2ஆம் ஆண்டில் நுழைவதை ஒட்டி இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதற்கான அந்த தொடக்க விழா என்பது பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அன்று, அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி விஜய் கொடியேற்றி வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி மற்றும் அந்த கட்சியுடைய கொள்கை தலைவர்களுடைய சிலையை திறந்து வைத்து இந்த நிகழ்வை தொடங்கி வைத்தார். அதற்கு பிறகு தமிழகம் முழுவதும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் விஜய். அதன் சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்ட நிர்வாகிகள் அந்த நலத்திட்ட உதவிகளை செய்து வந்தார்கள். இதனுடைய அந்த இறுதி கட்டமாகத்தான் இந்த 2ஆம் ஆண்டு நுழைவு துவக்க விழா என்பது நடைபெற இருக்கிறது. இதை பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்காகத்தான் ஈசிஆரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் அரங்கில் அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று தேர்வு செய்யப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜயை சந்திக்க அதிக அளவில் கூட்டம் கூடும் என்பதால் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கூட்டம் கூடுவதை தவிர்ப்பதற்காக பிரத்யேகமாக அனுமதி அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அட்டையில் QR கோடு இருக்கும். அந்த கோடை ஸ்கேன் செய்த பிறகுதான் ஒவ்வொரு நிர்வாகிகளும் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் 120 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 95 மாவட்டத்திற்கான நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு, அதாவது மாவட்ட செயலாளர்களுக்கு தலா 15 பாஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நுழைவு அட்டை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் இதுவரை கட்சி நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாதவர்களை அதிக முக்கியத்துவம் கொடுத்து அழைத்து வர வேண்டும் என்பது ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மாவட்ட செயலாளர்களுடைய அந்த விருப்பத்திற்கு விடப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி என்ன முக்கிய விஷயம் என்றால், நாளை விஜய் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட இருக்கிறார். குறிப்பாக கட்சி சார்ந்த அந்த அறிவிப்பு இருக்கும், கட்சி செயல்பாடுகள் சார்ந்து இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். அதற்கான அந்த அறிவிப்பு என்பது நாளை விஜய் அந்த மேடையில் பேசும்போது அதற்கு இருக்கும். இதற்கான அந்த ஏற்பாடுகள் பணிகள் இந்த பகுதிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த தனியார் அரங்கில் தான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை விஜயை வரவேற்பதற்காக பல்வேறு பேனர்கள், கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பேனர்கள் என்பது கிட்டத்தட்ட முட்டுக்காடு இருந்து இந்த மகாபலிபுரம் வரை இருபுறமும் வைத்திருக்கிறார்கள். இது சில இடங்களில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் இடங்களில் அந்த பேனர்கள் அகற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த வளாகத்தில் பார்த்தீர்கள் என்றால் சில பேரிகார்டுகள் வைக்கப்பட்டிருந்தன, சாலையை தடுத்து வைக்கப்பட்டிருந்தது. அதை அகற்றி பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது என்று போலீசார் அறிவுறுத்தியிருந்தார்கள். அதற்கு ஏற்ப அந்த பேரிகார்டுகள் அகற்றப்பட்டு பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் செயல்படுவதற்கான அந்த வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நாளை காலை இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்க இருக்கிறது. இதற்கான அந்த பிரத்யேக ஏற்பாடுகளில் முதல் கட்டமாக பார்த்தீர்கள் என்றால் 6 மணியிலிருந்து நிர்வாகிகள் வருவார்கள். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி 10 மணிக்கு தொடங்கும் என்றாலும் நிர்வாகிகள் வருவது, இங்கு இருக்கக்கூடிய இடங்களை அந்த கட்டுப்பாடுகள் தாண்டி உள்ளே போக வேண்டியது இருக்கிறது. அவர்களை வரிசைப்படுத்தி உள்ளே அனுப்ப வேண்டிய நிகழ்வுகள் இருக்கிறது. எனவே 6 மணியில் இருந்தே வருவார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வருபவர்கள் எப்படி கல்வி விருது வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றதோ அதே போலதான் இந்த விழாவும் பல கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் நடைபெறுகிறது. குறிப்பாக நிர்வாகிகள் செல்போன்களை அரங்கிற்குள் எடுத்து சென்றார்கள் என்றால் அங்கு போட்டோ எடுப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக வரக்கூடிய நிர்வாகிகள் தங்கள் வரக்கூடிய வாகனத்திலேயே தங்களுடைய அந்த அலைபேசி மொபைலை வைத்துவிட்டு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு உள்ளே சென்ற பிறகு 10 மணி அளவில் அந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. விஜய் எந்த நேரம் வருவார் என்பது குறிப்பிடப்படவில்லை. ஏனென்றால் அவருடைய அந்த பாதுகாவலர் அணி துபாயில் இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக அவர்கள் அந்த பாதுகாப்பு பணியில் அந்த துபாய் தனியார் பாதுகாப்பு அமைப்பானது செயல்பட்டு வருகிறது. அவர்களுடைய திட்டம்படி தான் விஜய் வருகை எந்த வழியில் வர வேண்டும் என்பதெல்லாம் திட்டமிடப்பட இருக்கிறது. இதன் காரணமாக விஜய் முன்கூட்டியே வரலாம் அல்லது சரியான நேரத்திற்கும் வரலாம் என்று தெரிவிக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் நிகழ்ச்சி 10 மணிக்கு தொடங்கிவிடும். இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் இந்த கட்சியுடைய சிறப்பு ஆலோசகராக செயல்பட இருக்கக்கூடிய முன்னாள் அரசியல் வியூக வகுப்பாளரும் தற்போதைய
ஜன் கட்சியுடைய பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார். அவர் வந்து சென்னை வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த மேடையில் வந்து பேச இருக்கிறார். குறிப்பாக அவர் வந்து முதல் முறையாக ஒரு தமிழகத்தில் நடைபெறக்கூடிய அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் வந்து குறித்து பேச இருப்பதாக வந்து தெரிவிக்கிறார்கள். அவர் வந்து ஒரு அரசியல் வியூக வகுப்பாளராக இருந்தாலும் கூட ஏற்கனவே அது பொருள் பல கட்சிகளுக்கு செயல்பட்டு இருந்தாலும் தற்போது அவர் அரசியல் கட்சியை வந்து ஜன்சுராஜ் கட்சியை வந்து தொடங்கி அவர் வந்து பீகார் மாநிலத்தில் வந்து தொடங்கி இருக்கிறார். எனவே தற்போது அந்த கட்சியுடைய தலைவர் என்ற அடிப்படையில் அவருக்கான அந்த அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்த நிகழ்வில் வந்து ஒரு கட்சியின் தலைவராக பேச இருக்கிறார். அதற்கான அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடத்திற்கு மேல் வந்து பேசலாம் என்று தெரிவிக்கிறார்கள். அவர் மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து இன்னும் சில முக்கிய நிர்வாகிகள் வந்து பேச இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதுக்கான ஏற்பாடும் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை வந்து விஜய் வந்து அதிகமாக பேசியிருந்தார். மாநாட்டு திடலில் கூட விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் வந்து பேசியிருந்தார். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் நேர குறைபாடு காரணமாக மற்ற நிர்வாகிகள் யாரும் அதிக அளவில் பேசாமல் இருந்தார்கள். இந்த நிகழ்வில் வந்து அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவிக்கிறார்கள். இவர்களுக்கு பிறகு விஜய் வந்து பேச இருக்கிறார். அந்த அவருடைய பேச்சு தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று கட்சி தரப்பில் வந்து தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் அவர் வந்து முக்கியமான சில அறிவிப்புகளை வந்து அவர் வெளியிட இருப்பதாகவும் வந்து தெரிவிக்கிறார்கள். இது வந்து ஒரு ஆண்டு விழா நிகழ்வாக இருந்தாலும் அடுத்த கட்சி எப்படி செயல்பட போகிறது, என்ன விஷயங்கள் செய்ய இருக்கிறோம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து நாளை விஜய் வந்து அறிவிக்க இருக்கிறார்.